மறக்க முடியாத மார்க்கெட் மோகினி முன்காலத்தில் மழைக்காலம் ஆரம்பித்திருந்த ஒரு அழகான கிராமத்தில் 2 சிறுமிகள் வசித்தனர். அவற்றின் பெயர்கள் மோகினி மற்றும் சுமதி. இந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு குடும்பமும் இயற்கையின் பேரில் வாழ்ந்தனர். கன்றுகள், கோழிகள் மற்றும் பசுமாடுகளுடன். ஒரு மாலை நேரத்தில் மோகினி மற்றும் சுமதி தங்கள் வீட்டு பின்புறம் உள்ள சிறிய காட்டுக்குச் சென்றனர். அங்கு அவர்கள் ஒரு மாபெரும் மரம் பார்த்தனர். அந்த மரத்தின் அடியில் அவர்கள் சில சுவையான காளான்கள், முரல் கண்டுபிடித்தனர். சுமதி, இவை முறை என்றால் நமக்கு மிகவும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று மோகினி சொன்னாள். ஆமாம் மோகினி, நாம் இவை எடுத்து அம்மாவுக்கு கொடுப்போம். அவர் நன்றாக சமைக்கத் தெரிந்தவர் என்று சுமதி உற்சாகமாக கூறினாள். அவர்கள் முறை காளான்களை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினர். அவர்கள் தங்கள் அம்மாவிடம் சென்று, அம்மா, நாம் இந்த காளான்களை காட்டில் கண்டோம். நீங்கள் இவற்றை சமைக்க முடியுமா என்று கேட்டனர். அம்மா இதை கண்டு மகிழ்ந்தார். ஆனால் அவர் சொன்னார், குழந்தைகளே, இந்த காளான் வகைகள் ஆபத்தானவையாக இருக்கலாம். நாம் இவற்றை சாப்பிடுவதற்கு முன் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மோகினியும் சுமதியும் உடனே கிராமத்தில் இருந்த மூதாட்டியிடம் சென்றனர். அவர் இயற்கை மூலிகைகள் மற்றும் காளான் வகைகள் பற்றிய அறிவு மிகுந்தவராக இருந்தார். மூதாட்டி அவர்கள் கொண்டு வந்த காளான்களை கவனமாக ஆய்ந்து பார்த்தார். குழந்தைகளே, நீங்கள் கண்டுபிடித்த காளான்கள் உண்மையில் உணவுக்கு பொருத்தமானவைகள். நீங்கள் மிகவும் நல்வழியில் இருந்தீர்கள். இவை உங்களுக்கு சுவையான உணவாக இருக்கும் என்று மூதாட்டி புன்னகையுடன் சொன்னார். மோகினியும் சுமதியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் மீண்டும் தங்கள் வீடு திரும்பி அம்மாவுடன் சேர்ந்து காளான்களை சமைத்தனர். அந்த மாலை அவர்கள் அனைவரும் சேர்ந்து சுவையான காளான் குழம்பை சாப்பிட்டனர். அந்த நாள் முதல் மோகினியும் சுமதியும் காளான்களை அறிந்து பாதுகாப்பாக எடுத்து வந்து சுவையான உணவுகளை செய்தனர். இந்த நிகழ்வு அவர்கள் கிராமத்தில் ஒரு மறக்க முடியாத நினைவாக ஆனது. இதேபோல் மோகினியும் சுமதியும் தங்கள் கிராமத்தில் இயற்கையின் அருளால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். மோகினியும் சுமதியும் தங்கள் சிறிய பயணத்தில் மேலும் ஆர்வத்துடன் இயற்கையை ஆராய ஆரம்பித்தனர். அவர்கள் அடிக்கடி காட்டுக்குச் சென்று பல்வேறு வகையான காளான்களை கண்டுபிடித்து அவற்றின் மருத்துவ குணங்களை தெரிந்து கொள்ள மூதாட்டியிடம் சென்றனர். ஒரு நாள் அவர்கள் காட்டில் விசித்திரமான நிறத்தில் ஒரு காளானைக் கண்டனர். அது அவர்கள் இதுவரை பார்த்த எந்த காளான்களையும் ஒத்திருந்தது. இதை கண்டுபிடிக்க மூதாட்டியிடம் போகலாம் என்று சுமதி கூறினாள். மூதாட்டி அந்த காளானை கவனமாக ஆய்ந்து பார்த்தார். இது ஒரு அரிய மற்றும் விலை உயர்ந்த காளான். இது உணவுக்கு பொருத்தமானதல்ல, ஆனால் இதன் மருத்துவ குணங்கள் மிகுந்தவை. இதை பயன்படுத்தி கிராமத்தின் மருத்துவத்தை காக்கலாம் என்றார். மோகினியும் சுமதியும் மகிழ்ச்சியடைந்து அந்த காளான்களை பயன்படுத்தி மூதாட்டியுடன் சேர்ந்து பல மருந்துகளை தயாரித்தனர். கிராம மக்கள் இம்மருந்துகளை பயன்படுத்தி பல நோய்கள் மற்றும் அசௌகரியங்களிலிருந்து விடுபட்டனர். இந்த சம்பவம் கிராமத்தில் மோகினி மற்றும் சுமதி இருவரும் பெரிய மருந்து விஞ்ஞானிகளாக மதிக்கப்படுத்தியது. அவர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொண்டு இயற்கை மூலிகைகள் மற்றும் காளான்கள் மூலம் கிராம மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தனர். மோகினி மற்றும் சுமதி இப்போது சிரமமில்லாமல் கிராமத்தின் முக்கிய அங்கமாகவும் அனைவரின் நம்பிக்கையாகவும் விளங்கினர். அவர்களின் ஆர்வமும் காதலும் கிராமத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலத்திற்கும் பெரும் உதவியாக இருந்தது. இப்படி பொலிவூட்டிய கிராமத்தில் இயற்கையை மதித்து அதன் அரிய சொத்துக்களை பயன்படுத்தி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.